அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. 114வது அத்தியாயம் 4வது வசனத்தில் ஆண்டவன் சொல்கிறான், சைத்தான்கிறவன் யார் அப்படின்னா, நமக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு செயல்பட ஆரம்பிச்சிருவோம். அப்படி இருக்கும்போது நமக்கு நெருக்கடியான வாழ்க்கை வரும். அப்போ நல்லது கெட்டது வந்து ஆண்டவன் வந்து குரானில் நமக்கு வந்து வழங்கியிருக்கான். நம்ம மனசு எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு நமக்கு வழிகாட்டுதல் ஒரு ஒரு வழிகாட்டியாக நமக்கு அந்த மனசுக்கு வழிகாட்டுதலாக நல்லது கெட்டது ஆண்டவன் சொல்லித்தரான். அப்போ அதை நல்லது கெட்டதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வாழணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து வட்டி வாங்கக்கூடாதுன்னு ஆண்டவன் சொல்லியிருக்கான். அப்போ நம்ம அதை படித்து முடிச்சிட்டோம். ஆனால் வாழ்க்கையில் வந்து வட்டி வாங்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரும்போது ஆண்டவன் சொல்லியிருக்கான், இது தடுத்துருக்கான், நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம மனசு தூண்டினாலும் நம்ம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் நமக்கு மன நெருக்கடி வந்துடும், நம்ம ஏமாற்றம் அடைஞ்சிருவோம், தோல்வி அடைஞ்சிருவோம், அவமானமாயிரும் அப்படின்னு அதனோட பின்வளைகளை நோக்கி நம்ம வந்து நம்ம மனசை கட்டுப்படுத்தி நம்ம வாழ்கிறோம். பார்த்தீங்களா, அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த சைத்தான் சைத்தான் தான் தூண்டுவான் வட்டி வாங்குன்னு. ஆனால் நம்ம செய்யக்கூடாது, நம்ம கட்டுப்படுத்தி வாழணும். பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் குரானில் உள்ள விஷயங்களை நம்ம கடைபிடிச்சி நம்ம மனசை கட்டுப்படுத்தி வெற்றியான வாழ்க்கையை நம்ம ஈரோலகத்தில் நம்ம அமைச்சுக்கணும். அவன் தூண்டினாலும் நம்ம இப்படி செய்யக்கூடாதுன்னு நம்மளை நாம் பாதுகாத்துக்கணும். அதனால் நல்லது கெட்டதை குரான் மூலமாக தெரிஞ்சு அதன்படி வாழுங்க. அது ரொம்ப எளிமையான விஷயம், வெற்றி தரக்கூடிய விஷயம், ஏமாற்றம் அடையாது. என்னோடய சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு முதல்லேருந்து எல்லாத்தையும் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும்.